ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 16 அருள்வாக்குகள் 24 தொடக்கம் 28 வரை. கிறிஸ்தவன் என்றால் யார் என்பதை ஒரு எழுத்தாளர் இவ்வாறு விளக்குகிறார். கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்து சிந்திக்கும் மூளையை உடையவன். கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்து வாழும் இதயத்தை கொண்டவன். கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்து பேசும் குரலை கொண்டவன். கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்து உதவும் கரங்களை கொண்டவன். இன்றைய நற்செய்தியில் இயேசு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகிறார். இயேசுவை பின்பற்றுவது அவ்வளவு சாதாரண சுலபமான காரியம் அல்ல. இன்றைய நற்செய்தி பகுதி நம் அன்றாட வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்தை பற்றி பேசுகிறது. அதாவது நம் வாழ்க்கையை இயேசுவுக்காக நாம் முழுமையாக வாழ்வது, தன்னையே மறுத்து சிலுவையை சுமந்து பின்பற்ற வேண்டும். எனவே இயேசுவுக்காக எப்படி நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும்? ஆர்ச் பிஷப் சாக்ரட்டிஸ் வில்லேகாஸ் 3 நிலைகளில் நாம் இயேசுவுக்காக நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் என்பதை கூறுகிறார். 1. துணிச்சலோடு வாழ்வது. 2. ஆழமாக அன்பு செய்வது. 3. மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்வது. 1. துணிவாக வாழ்வது, முழுமையாக வாழ்வது என்றால் தீரமான துணிச்சலான வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். சட்டம் சொல்லாவிட்டாலும் கூட அதை தாண்டி நாம் எல்லாவற்றிலும் கூடுதல் முயற்சி எடுத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கதாநாயகன், இயேசுவின் கதாநாயகன். தீர வாழ்வை வாழ அழைக்கப்பட்டவன். தன்னை மறுப்பது என்பது மிகவும் கடுமையான காரியம், ஆனால் துணிச்சலோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை தாராள மனதோடு செய்ய அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்போதும் எல்லா வழிகளிலும் தயக்கமின்றி செல்ல தயாராக இருக்க அழைக்கப்படுகிறார். அப்படி செல்ல தயாராக இருப்பதுதான் துணிச்சலுக்கான திறவுகோல். அதுதான் நம் தூய்மை வாழ்வுக்கான திறவுகோல், தாராள மனப்பான்மைக்கான திறவுகோல், வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான திறவுகோல். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை பொருளுள்ள விதத்தில் அனுபவித்து முழுமையாக வாழ வேண்டும். 2. முழுமையாக வாழ்வது என்றால் ஆழமாக அன்பு செலுத்த வேண்டும். உணர்ச்சி இதயத்தை விட மிக ஆழமான இடம் நம்முடைய வயிறு என்று கிழக்கத்திய சமயங்கள் சொல்லுகின்றன. எனவே இதயத்தில் நான் அன்பு செய்கிறேன் என்பதை விட ஃப்ரம் த கட் லெவல் அது மிகவும் ஆழமானது. இயேசுவை அன்பு செய்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஆழமான அன்பு தேவைப்படுகிறது. இயேசுவை மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய கணவனை, மனைவியை, குழந்தைகளை, அண்டை வீட்டார்களை அன்பு செய்து வாழ அப்படிப்பட்ட உணர்வு தேவைப்படுகிறது. எனவே இதயத்தை விட மிகுந்த ஆழமான பகுதி வயிற்றின் ஆழம், த கட் லெவல். அதில் இருந்து நாம் அன்பு செய்ய பழகிக்கொண்டால் நாம் கடவுளிடம் உண்மையாகவே நமது வாழ்க்கையை பொருளுள்ள விதத்தில் வாழ்கிறோம் என்று அர்த்தம். 3.
மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றாட சிலுவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் எப்போதும் பாடியும் ஆடியும் நகைச்சுவைகளை சொல்வதில் மட்டுமல்ல, அதைவிட இன்னும் அதிகமான மகிழ்ச்சி எது என்றால், ஆண்டவர் நம் இதயத்தில் இருக்கிறார். அவருடைய உன்னதமான படைப்பு நாம். அதில் நாம் சந்தேகப்பட தேவையே இல்லை. தான் தேர்ந்தெடுத்து குடிகொள்ளும் எல்லா இடங்களையும் விட கடவுள் தாம் வசிக்க நம்மை ஒரு கூடாரமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதுதான் நிறைவு தரும் மகிழ்ச்சி. எனவே நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு 3 நிலைகள் இயேசு சொல்லுகிறார். 1, தன்னையே மறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இந்த 3ஐயும் செய்ய முழுமையாக நாம் வாழ வேண்டும். சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் இன்னொரு சீர்திருத்த மறுமலர்ச்சி இயக்கமாக மாறும். நம்முடைய நன்மைத்தனம் போதுமானதாக இல்லை என்பதை வெளிப்படுத்துவதே சிலுவை. எனவே நமது சிலுவையினால் புதுப்படைப்பாக நாம் மாறுவோம். நம்மை மறுப்போம், சிலுவையை எடுப்போம், இயேசுவை பின்பற்றுவோம். ஆமீன்.